இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற வெப்சைட். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நம்ம பண்ண போறோம். டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சு நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய கோடை மேனுவலா ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மாற்றா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது விஎஸ் கோட், அப்படி இல்லைன்னா விஎஸ் கோடியம் லைவ் சர்வர் சர்ச் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால காட்டுது. லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நம்ம சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறோம். இதுவே எனக்கு இந்த பேஜ்ல மொத்தம் ஒரு 200 H1 டேக் வேணும் அப்படின்னாலும் அந்த 200 H1 டேக்குக்கும் நான் போய் என்ன பண்ணணும், இந்த ஸ்டைல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அங்க கொடுத்த மாதிரி H1 செலக்ட் பண்ணிட்டு என்ன கலர் கொடுக்கலாம், கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளூ கொடுத்துட்டு அந்த கலர் இது ஒர்க் ஆகுதா, ஹை ஹலோ அப்படின்றது ஒர்க் ஆகுங்களா? அப்ப நான் இன்டர்னலா கொடுத்துருக்கேனே அது ஒர்க் ஆகாதா? இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நம்ம பண்ண போறோம். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நம்மளுடைய HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, HTML அப்படின்னு மொத்தமா உங்களோட ப்ரௌசர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசர் மோட்ஸும் ஒரு HTML அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுல டாப் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டாப் செக்ஷனை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்ல போறோம். மிச்சம் இருக்கிற எல்லா பார்ட்டையும் நம்ம பாடி அப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம். மொத்தமும் HTML, அதுல ஹெட் அண்ட் பாடி. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கறது எல்லாமே பாடி செக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். HTML ஹெட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம், டைட்டில், அதாவது டைட்டில் மாதிரி அந்த சைட்டோட டைட்டில்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைட்டில் நம்ம இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நோட் பேட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நோட் பேட், டெக்ஸ்ட் எடிட்டர், விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோட் பேட்னு சொல்லுவாங்க, லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சு நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய கோடை மேனுவலா ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலா நிறைய டைப் பண்ண டைம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பெஸ்ட் ப்ராக்டிஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிகினர் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படி இல்லைன்னா நோட் பேட்ல ப்ராக்டிஸ் பண்றது பெட்டர். சரி, இப்ப நான் வந்து இதுக்கு மாற்றா என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு மாற்றா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது விஎஸ் கோட், அப்படி இல்லைன்னா விஎஸ் கோடியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 விதமானது. ஓகேங்களா? நீங்க விஎஸ் கோடியம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம பண்ண போறது வந்து இந்த விஎஸ் கோடியம் தான். விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. விஎஸ் கோடியம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஎஸ் கோடியம் நம்ம லினக்ஸ்ல ஈஸியா போய் இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு சாஃப்ட்வேர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மேனேஜர்ல போயிட்டு விஎஸ் கோடியம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த சாஃப்ட்வேர் மேனேஜர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லான்ச் தான் கேட்குது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்க்டாப்லயே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த எண்ட் ரிசல்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே ரியாக்ட் தான் படிக்க போறோம். ஸோ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க வந்து விஎஸ் கோடியம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஎஸ் கோடியம். ஒருவேளை இதில் உங்களுக்கு காட்டல அப்படின்னா அதர் அப்ளிகேஷன்ஸ்ல போய் கூட நீங்க விஎஸ் கோடியம் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஈஸியா இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் விஎஸ் கோடியம். ஒன்ஸ் விஎஸ் கோடியம் ஓப்பன் ஆகும்போது ஒரு வெல்கம் நோட் வரும். அந்த வெல்கம் நோட்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் நீங்க ஓப்பன் பண்ணிருக்கீங்களா, அந்த ஃபோல்டர் வந்து ட்ரஸ்டபிளா இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. எஸ், ஐ ட்ரஸ்ட் த ஃபோல்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்கம் நோட் கேட்கறாங்க. ஸோ வெல்கம் நோட் ஜஸ்ட் வந்து எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், ஓப்பன் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் இது வந்து வெல்கம் நோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இது வராது, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது வரும். சரி, தென் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது எக்ஸ்ப்ளோரர் ஏரியா. எக்ஸ்ப்ளோரர் ஏரியால இந்த இடத்துல ரியாக்ட்னு இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபோல்டர். ஸோ இதுதான் ஃபோல்டர். ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல், நம்ம இதை பண்ணுவோம் கிட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம இங்க போய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபீச்சர்ல வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அது எப்படி பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம். எப்பயும் போல நம்மளோட ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை இங்கே பாத்தீங்கன்னா நியூ ஃபைல் காமிப்பாங்க, நியூ ஃபோல்டர் காமிப்பாங்க. நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைல் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ நம்ம டேரெக்டாகவே ஃபைல்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல் பேஜ் அப்படின்றதுனால பொதுவாக புக்லலாம் முதல் பேஜ் என்ன சொல்லுவோம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் பேஜை இண்டெக்ஸ் அப்படின்னு வைக்கணும். இண்டெக்ஸ் டாட் HTML. அது என்ன இண்டெக்ஸ் தான் வைக்கணுமா கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா இண்டெக்ஸ்னு வைக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இண்டெக்ஸ்னு வைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் என்னன்றதை அப்புறம் சொல்றேன். ஓகே, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு சொன்னீங்களே, சடனா விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்னன்னே சொல்லாம நீங்க பாட்டுன்னு ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா என்னதாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ VS கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா IDE, அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அது என்ன இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்? அதாவது நீங்க கோடை டைப் பண்றீங்க டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா அதுல நீங்க வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்கு க்ளோசிங் டேகை நீங்களே வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டேகையும் எல்லாத்துக்குமான இதையும் நீங்களே புரிஞ்சு இது என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைப் பண்ணணும். ஆனால் VS கோடியம் நீங்க டைப் பண்ணும்போது அது லாங்குவேஜை டிடெக்ட் பண்ணி ஓகே HTML கண்டிப்பா ஓப்பனிங் டேக் இருந்தால் ஒரு க்ளோசிங் டேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி அதுவாகவே நம்மளுக்கு க்ளோசிங் டேக் கொடுக்கும். அதே போல டெக்ஸ்ட் எடிட்டர்ல நீங்க H1 அப்படி Hன்னு டைப் பண்ணி நீங்க ஃபுல்லாவே அப்படி ஒரு டேக் இருக்கா இல்லையானு தெரியாது. நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே இங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனா நீங்க VS கோடியம் யூஸ் பண்ணும் போதோ இல்லை VS கோட் யூஸ் பண்ணும் போதோ நீங்க H அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், அதுல என்னென்னலாம் லிஸ்ட் ஆகும், Hல ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே அந்த சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதோட நீங்க டெக்ஸ்ட் எடிட்டர்ல டைப் பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசரை ரீலோட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. இதுல நம்ம அடிஷ்னலா சில ஆட்ஆன்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பண்ண போறோம். அதாவது என்னுடைய அவுட்புட் ஸ்கிரீனையும் என்னுடைய கோடிங்கையும் ஒரே இடத்துல இன்டெகிரேட் பண்றதுக்கு பேர் தான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போக போக இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம், HTML அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் HTML கொடுத்து என்ட்ரு கொடுத்தா போதும், ஜஸ்ட் என்ன ஆயிடுச்சு, அதுக்கான ஓப்பனிங் டேக் அதுக்கான க்ளோசிங் டேக். ஓகே, இப்போ HTML-குள்ள என்ன வரும், ஹெட் அப்படின்னு வரும். ஸோ ஹெட் அதில் என்ன வரும், டைட்டில் அப்படின்னு வரும். ஸோ அதையும் கொடுத்துட்டேன். HTML ஹெட் டைட்டில். டைட்டிலில் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து சும்மா ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வச்சுப்போம். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இது டைட்டிலாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா HTML ஹெட் டைட்டில், ஹெட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன வச்சுக்கலாம், பாடி. ஸோ இதுதான் நம்ம டிஃபால்ட்டா டைப் பண்றது. ஸோ இதுல வந்து பாடியில நீங்க H1 நிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி H நான் டைப் பண்ணோன்னே என்ன ஆகுது, HTML Hல ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே உங்களுக்கு இங்க லிஸ்ட் ஆகுது. ஸோ ஈஸியா இருக்கும் டைப் பண்றதுக்கு. இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலை இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா இன்டர்வியூல நம்மளுக்கு வந்து இந்த சின்டெக்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். HTML க்ளோஸ் பண்ணுறது எப்படியோ க்ளோஸ் பண்ணணும், H1 Hல ஆரம்பிக்கிறதுலாம் எப்படி, ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி மறந்துடுவோம். அதனால டெக்ஸ்ட் எடிட்டர்ல ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸ். சரி, அது இருக்கட்டும். இப்போ வந்து HTML ஹெட் டைட்டில் பாடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வந்து என்ன பெருசா மாத்திட்டீங்க, ஓப்பனிங் பண்ணா க்ளோசிங் டேக் தருது அதானே கேட்டீங்கன்னா இல்ல. இதோட பேசிக் சின்டாக்ஸை ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இப்ப படி பாருங்களேன், ஒரு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை என்டர் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு HTML-ல பேசிக்கா என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இனிஷியலா நம்ம கேட்கலாம், இதுல என்ன டாக் டைப்னு ஏதோ போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன, HTML லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்களே, ஹெட் மெட்டானா என்ன, டைட்டில்னா என்ன, இது மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இதுல எப்பயுமே பண்ணுற சில விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்கு, அதுக்கான க்ளோசிங் டேக் இருக்கு, ஹெட் இருக்கு, பாடி இருக்கு, ஹெட்டுக்குள்ள டைட்டில் இருக்கு. இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்ல நம்ம ட்ரை பண்ணது தான். சரி, இதுல என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு, சில மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, பிளஸ் இந்த டாக் டைப்னு இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டாக் டைப்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிடலாம். டாக் டைப் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க பண்ற HTML ஃபைல், அது HTML வெர்ஷன் 5ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத மீன் பண்ணுது. அதாவது இதை சொன்னீங்க அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஃபைல் வந்து HTML5, அதாவது வெர்ஷனை டிபெண்ட் பண்றது பேஸ் பண்ணி தான் இதை நீங்க கொடுக்குறீங்க. இதை கொடுக்கல அப்படின்னா நீங்க HTML5ல ப்ராஜெக்டை பண்ணல. அப்ப HTML5லன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க கொடுத்துட்டு HTML5ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத போக போக பார்க்கலாம். நீங்களுமே வந்து HTML5 தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போ HTML4க்கும் 5க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி அதுக்கான டிஃப்ரென்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு இன்டர்வியூலையும் சரி, உங்களுக்கு இதை பண்றதுல என்ன நடக்குது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த மெட்டா டேட்டாலாம் என்ன, இதெல்லாம் போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம முதல்ல ஒரு சிம்பிளான ஒரு அவுட்புட் பார்க்குற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம். பாடி செக்ஷனுக்குள்ள H1 அப்படின்னு நான் கொடுத்து ஹலோ அப்படின்னு மட்டும் வைக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படியும் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை வந்து அங்கே போய் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும்னு தெரியும். ஸோ அதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எடிட் பண்ணும் போதும் ப்ரௌசரை போய் ரீட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லைவ் சர்வர் சர்ச் பண்ணுங்க. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால காட்டுது. லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதுல போயிட்டு என்கிட்ட இருக்கிறதே லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க ரிட்விக் டே அப்படின்னு சொல்லிட்டு நேம்ல ஒரு லைவ் சர்வர் வரும். லைவ் சர்வர்லயே சிலது வரும். இங்க போய் சர்ச் பண்ணலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லயே போயிட்டு இது இன்ஸ்டால்டுல இருக்கு. ரெக்கமெண்டட்ல போய் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் சர்வர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்க நிறைய லைவ் சர்வர் இந்த மாதிரி அதே சிம்பிள்ல லைவ் சர்வர்ஸ் நிறைய இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்கா இந்த லைவ் சர்வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே எனேபிள் ஆயிடும். அதை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா கீழே இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு ஒன்று வந்திருக்காது. இப்போ நீங்க கொடுத்த உடனே கோ லைவ் அப்படின்றது இங்க டிஸ்பிளே ஆகும். இதை வச்சு நீங்க அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லான்ச் டெவலப்மெண்ட் லோக்கல் சர்வர் வித் லைவ் ரீலோட். அதாவது நம்ம போயிட்டு ரீலோட் பண்ணிட்டு இருந்த வேலையை இவரு நமக்காக பண்ண போறாரு. ஸோ நீங்க வந்து எடிட் மட்டும் பண்ணிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆகுறது எல்லாமே இந்த லைவ் சர்வர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் நமக்காக பண்ண போகுது. இது என்னது எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடங்கள்ல நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு மொபைல் வச்சிருக்கோம், ஒரு சில ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ப்ரௌசர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசர்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ப்ரௌசரை ப்ரௌஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அந்த ப்ரௌசர்லயே வந்து சில பேருக்கு டாப்ல வந்து கிரிக்கெட்டோட லைவ் ஸ்கோர் அப்டேட் வரும். அது எல்லாருக்குமே தேவையா? சில பேருக்கு வெதர் டேட்டா வரும். சில பேருக்கு வந்து ஸ்டாக் ரேட் என்ன, இப்போதைக்கு என்ன ஸ்டாக் ரேட் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரேடிங் பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வரலாம். எல்லாருக்குமே எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்றதுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஸ்கோர் உங்களுக்கு ப்ரௌசர்ல வரும். அதே மாதிரி இது உங்களுக்கு வேணுமா, எனக்கு வந்து வெதர் டேட்டாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது போக இது எல்லாமே ப்ரௌசர் டீம்ல இருந்து தரணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்கறது தந்தா இதுல எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக வெறும் ப்ரௌசர் மட்டும் கொடுப்பாங்க. அதனால ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆட் ஆன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க போய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்றது. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். இது வந்து கோடை டைப் பண்றதுக்கான ஒரு என்வரான்மெண்ட். ஸோ அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் லைவ் சர்வர் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன். சரி, ஒன்ஸ் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கோ லைவை கிளிக் பண்றேன். கோ லைவ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ப்ரௌசர்ல வந்து கொண்டு போய் நிறுத்திடும். அங்க அலோ அப்படின்ற அவுட்புட் வந்துருச்சு. சரி, இதுல நான் போய் ஏதோ எடிட் பண்றேன்னு வச்சுப்போம். அலோன்றத போயிட்டு ஹாய்ன்னு மாத்துறேன். இங்க இந்த இடத்துல டாட் வருது அப்படின்னா நீங்க அந்த ஃபைலை ஒன்றும் சேவ் பண்ணலன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். சேவ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இந்த டாட் போயிடும். அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு போய் செக் பண்ணி பாருங்க, ரீலோட் பண்ணாமலே அங்க சேஞ்சஸ் எல்லாமே அப்டேட் ஆகுது. இதுதான் இந்த ஐடி நமக்காக பண்ணி கொடுக்குற முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு ஃபைல் எப்படி ஐடியில ரன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்னும் மேற்கொண்டு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அலைன்மெண்ட் எல்லாம் இப்ப ப்ராப்பரா இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, அலைன்மெண்ட்டே இப்போ வந்து ஒழுங்காவே இல்லை, இஷ்டத்துக்குன்னு இருக்கு. அப்ப இந்த சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ஐயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அலைன்மெண்ட் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா ஹெட் இங்க ஆரம்பிக்குது, பாடி இங்க இருக்கு, HTML இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஐ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கூட
ஃபார்மட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மட் டாக்குமெண்ட்டுக்கு Ctrl+Shift+I கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போகிறோம். போர்ட்ஃபோலியோனா என்ன? அதாவது ரெஸ்யூம்ஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்யூம் அப்படின்றது நமக்காக அடிச்சுக்கிற ஒரு போஸ்டர். ஓகே, நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வேன், என்னோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அதே ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நமக்கு அடிச்சுக்கிற ஒரு வெப்சைட். இந்த போஸ்டர்ல நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா அப்படி எல்லாமே வந்து எப்படி ரெடி பண்ணுமோ அப்படியே பார்க்க தான் முடியும். ரெண்டாவது 3 ஸ்கிரீன்லாம் போய் செக் பண்ண முடியாது. அதுவே நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா நம்மளை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளை ரெக்ரூட் பண்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணி தர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ. சரி, நான் வந்து இதுல சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்லி தர போறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஐடியாவை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோவோ அதை மாற்ற போறீங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய GitLab லிங்கை கொடுங்க. சரி, அது என்ன GitLab லிங்க் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ண போறோம். அந்த போர்ட்ஃபோலியோவை என்ன வச்சு யூஸ் பண்ணி பண்ண போறோம்? HTML அண்ட் CSS மட்டும் வச்சு. ஃபியூச்சர்ல நம்ம JavaScript படிக்கும்போது அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப HTML CSS வச்சு நான் பண்ற போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து எங்க இருக்கும்? என்னோட லோக்கல் மிஷின், என்னோட லேப்டாப்ல தான் இருக்கும். ஸோ அவுட்புட்டும் எங்க பார்க்க முடியும்னா என்னோட லேப்டாப்ல தான் பார்க்க முடியும். ஸோ இது அப்ப எப்படிங்க நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றது, இல்ல வேற யாருக்காவது என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றது, நான் ரெக்ரூட் ஆக போறேன் அங்க எப்படி ஷேர் பண்றது, என்னோட கம்பெனிக்கு ஷேர் பண்றது, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லேப்டாப்ல மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, GitLab ஆர் GitHubன்னு சொல்லி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், GitHubன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் இதை பத்தின ஒரு வீடியோ நம்ம பைலகம் சேனல்லே GitLab அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு 15 வீடியோஸ் இருக்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நானுமே இந்த வீடியோட கீழே அதுக்கான லிங்கை நான் வந்து மென்ஷன் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. GitLabனா என்ன, கிட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்ல இருக்கிறத இந்த பர்டிகுலர் GitLab GitHub மாதிரியான ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல பண்றதை எடுத்து போய் வைக்க போறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சிம்பிளா சொல்லலாம், எப்படி சொல்லலாம், கூகுள் டிரைவ்லாம் இருக்கு இல்லையா? இப்ப கூகுள் டிரைவ் என்ன பண்ணும், இப்ப என்கிட்ட ஒரு மூவி இருக்கு, அந்த மூவியை நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு லிங்க் ஷேர் பண்ணலாம். அப்போ ஃப்ரெண்டுமே அந்த மூவியை என்னுடைய கூகுள் டிரைவ்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. இப்போ உங்க லேப்டாப்ல மட்டும் ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்கன்னா அது உங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த ஃபைலை நீங்க GitLabக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என்னோட மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறேன், அந்த போட்டோ என் மொபைல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவே நான் வந்து ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டை நான் யாருக்கெல்லாம் வந்து பப்ளிக்கா வச்சிருந்தா பப்ளிக்கா யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவங்களாம் மட்டும் இந்த சர்க்கிள்ல பார்த்துக்கலாம். அது எப்படி வந்து லோக்கலா இருந்ததை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு கமர்ஷியலா மாத்துறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம லேப்டாப்ல இருந்த ஒரு ஃபைலை கொண்டு போய் இந்த ஸ்பேஸ்ல வைக்க போறோம். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. முதல்ல நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணணும் தான். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கணும்? இந்த வெப்சைட் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த வெப்சைட் ரெடி பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பின்னாடி பார்க்க போற அந்த வெப்சைட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முன்னாடி ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து இதுதான் GitLab. நீங்க போய் இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதுக்கான லிங்கை பார்த்து நான் அதுக்கான வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ நான் GitLab பேஜஸ்ன்னு கிளிக் பண்றேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற வெப்சைட். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இதை HTML CSS எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நம்ம HTML CSS பேசிக்ல இருந்து த்ரூ ப்ராஜெக்ட் மூலியமா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 5-6 ப்ராஜெக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா எந்த பேஜை பார்த்தாலும் உங்களால அந்த வெப்சைட்டை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த போர்ட்ஃபோலியோ. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம்
அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னங்க HTML CSS ப்ராஜெக்ட்னா என்னதான் பண்றது? HTML CSS ப்ராஜெக்ட்லாம் இல்ல. பொதுவாவே வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு பில்டிங் கட்டணும். அப்ப முதல்ல பண்ண வேண்டியது என்ன? எடுத்த உடனே சிங்கிள் சிமெண்ட் எல்லாத்தையும் இறக்கி வேலையை ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல்ல ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கு. இந்த இதான் இது என்னோட லேண்ட் ஏரியா. அந்த லேண்ட் ஏரியால வீடு வந்து சென்டர்ல வரணும். இந்த பக்கம் ஸ்பேஸ் வேணும், இந்த பக்கம் ஸ்பேஸ் வேணும், இந்த பக்கம் ஸ்பேஸ் வேணும், கீழே ஸ்பேஸ் வேணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹால் வேணும், இந்த பக்கம் வந்து ஒரு பெட்ரூம் வேணும், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் வேணும், அப்புறம் இந்த பக்கம் வந்து டிவி யூனிட் வேணும். ஸோ எப்படிலாம் நம்மளுடைய வீடை நம்ம டிசைன் பண்ண போறோமோ அதே மாதிரி அதுக்கப்புறமா தான் வேலை ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் HTML CSSலயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி ஒரு லே அவுட்டை ரெடி பண்ண போறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லே அவுட். சரி, இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தோன்னே என்ன லே அவுட் கிரியேட் பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் லே அவுட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேல ஒரு டாப்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் அதை தனியா பிரிச்சுக்கலாம். இதை பார்த்தா பேஜோட ஹெட்டர் மாதிரி இருக்கு. ஸோ ஹெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹெட்டர் வேற, ஹெட் வேற. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒரு செக்ஷன் இருக்கு, இங்க ஒரு செக்ஷன் இருக்கு, இங்க ஒரு செக்ஷன் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபூட்டர் இருக்கு. அவ்வளவுதான். இதுல என்னெல்லாம் இருக்கு? ஒரு செக்ஷன், இங்க ஒரு செக்ஷன், இங்க ஒரு செக்ஷன். இதை என்ன சொல்லலாம்னா அதை ஹெட்னு சொல்லணும்னா இந்த ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? நல்லா கவனிச்சுக்கங்க, இது ஹெட்டர் கிடையாது, ஹெட். ஏன்னா ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அது ஹெட்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம என்ன வைக்க போறோம்? ஹெட்டர். ஓகேங்களா? இது ஹெட்டர், இது ஃபூட்டர், இது எல்லாம் செக்ஷன்ஸ். சரிங்களா? சரி, ஏன் இதை பிரிக்கிறீங்க? இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் கலரை ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ல மட்டும் பிளாக் கலரா மாத்தணும். இப்ப நான் எதுவுமே பிரிக்காம பேக்ரவுண்ட் கலரை மாத்துறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம்லாம் எல்லா இடத்துலயுமே பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர்ல மாறிடும். ஸோ அதுவே நான் பிரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா இப்ப நான் இந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி இதுக்கு மட்டும் நான் தனியா பேக்ரவுண்ட் கலரை மாத்தலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சரி இதெல்லாம் இருக்கட்டும், HTML பத்தி பேசணும் இல்லையா? CSS பத்தி கொஞ்சம் கூட பேசவே இல்லையே, அதையும் பத்தி பேசிட்டு வந்துருவோமா? ஸோ CSSனா என்ன? CSS அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை வச்சு என்ன பண்ண போறோம்? HTML அப்படின்றது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. அப்போ அதுக்கு தேவையான ஸ்டைல்ஸை ஆட் பண்றது தான் CSS வேலை. ஸோ CSS என்னென்ன மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத போய் டிஸ்கஸ் பண்ணலாம் சிஸ்டர். இப்போ ஆல்ரெடி இந்த H1 டேக் இருக்கு இல்லையா? இப்போ H1 டேகுக்கு நான் ஒரு கலர் மாத்த போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இதுல நான் போயிட்டு கலர், டெக்ஸ்டோட கலரை மாத்த போறேன். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து டெக்ஸ்டோட கலரை ரெட்னு கொடுத்துட்டேன். ரெட்னு கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சைட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்ட்டு. பாத்தீங்கன்னா ரெட் கலர் அப்ளை ஆயிருக்கா? சூப்பர். ஸோ இதுதான் வந்து ஒரே லைன்ல இப்போ இந்த இடத்துல H1 டேக் இருக்கா மாதிரி இன்னொரு H1 டேக் நான் வச்சுக்கிறேன். அதுல ஹலோ ஹலோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கும் அதே ரெட் கலர் வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்? ஸ்டைலு கலரு ரெட். ஸோ போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ரெட் கலர் அப்ளை ஆயிருக்கு. நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2 H1 டேக் வச்சிருக்கீங்க. 2 H1 டேக்குக்கும் ஸ்டைல் வந்து ஒண்ணுதான் அப்படின்னாலும் நீங்க எத்தனை முறை எழுத வேண்டியிருக்கு? 2 முறை எழுத வேண்டியிருக்கு. இதுவே எனக்கு இந்த பேஜ்ல மொத்தம் ஒரு 200 H1 டேக் வேணும் அப்படின்னாலும் அந்த 200 H1 டேக்குக்கும் நான் போய் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டைல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ முதல்ல இந்த டைப்ல இந்த பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்லைன் CSS. இந்த லைனுக்கு தேவையான ஸ்டைல இந்த லைன்லயே போய் எழுதுறதுக்கு பேர் தான் இன்லைன் CSS. சரி, அப்ப இது அவ்வளவு ரெக்கமெண்டட் இல்லைன்னா நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றது? வேற என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டைல் இங்க கொடுக்குறீங்கல்ல, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நாட் ரெக்கமெண்டட், பட் சம் கேசஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்லைன் CSS ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். சரி, இப்ப ரெண்டுத்துக்குமே எனக்கு ரெட் கலர் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்லைன் CSSல ஒவ்வொரு லைனா ரிப்பீட் பண்றோம் இல்லையா? அதுக்கு பதிலா இந்த பாடி செக்ஷன்ல பாட்டம்ல ஸ்டைல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் அப்படின்ற டேகை நீங்க பாடியில பாட்டம்லயும் கொடுக்கலாம்,
அதுக்கு பதிலா இங்கே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். இந்த பேஜில் எங்கே கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருக்கும் காமனாக கொடுக்குற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர். ஆனால் ப்ராப்பரான வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடியில் டாப், அதாவது பாடி முடிகிற இடத்துல தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தானே பெயிண்ட் அடிப்போம். ஸோ அதனால இதை கொடுக்கணும். இருந்தாலும் ஹெட்டர் செக்ஷன்ல கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். சில கேசஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணும் போது ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்பவுமே இங்கே தான். நான் பார்க்கறதுக்கு ஒரே ஸ்கிரீன்ல ஈஸியா இருக்குமேன்றதுனால ஹெட்டுக்குள்ள எழுதிக்கிறேன். இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. இந்த H1 இருக்கு இல்லையா, இந்த H1, இந்த H1, இந்த பாடி, இது எல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஒவ்வொன்றும் ஒரு எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட்ல உங்களுக்கு எந்த எலமெண்ட் வேணும்? ஏன்னா இங்க நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கலாம். H2ன்னு இன்னொரு எலமெண்ட் இருக்கலாம். பாய் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 2 எலமெண்ட் வந்து H1 எலமெண்ட், ஒரு எலமெண்ட் வந்து H2 எலமெண்ட். ஸோ எனக்கு H1க்கு மட்டும்தான் ஸ்டைல் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஸ்டைல் டேக் குள்ள போயிட்டு H1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ, ஏன்னா நீங்க ஒரு ஸ்டைலுக்கு தான் கொடுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்டைல்ஸ் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கே கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள வெறும் நாங்க அவங்க எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பர்டிகுலரா H1க்கு மட்டும் வந்திருக்கா. இதுதான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஏன் இந்த கர்லி பிராக்கெட்ஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா கர்லி பிராக்கெட்ஸ் எது கொடுக்குறேன்னா இந்த H1க்கு நான் வெறும் கலர் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல போயிட்டு நான் இட்டாலிக்குன்னு மாத்துறேன். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கா மாறி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி மோர் தென் ஒன் ஸ்டைல இப்படி கொடுத்துக்க முடியும். இந்த இன்லைன்லயுமே கொடுக்கலாம். அதை விட பெட்டர் வே தான் இன்டர்னல். இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் விட ஒரு படி மேல. இதை விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதலாம். சரி, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? ஓகே, எனக்கு வந்து index.html ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா H1க்கும் ப்ராப்பரா இது ஒர்க் ஆயிடும். ஆனா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு HTML ஃபைல் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய HTML ஃபைல்ஸ் இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி எழுதணும்னா நான் ஒவ்வொரு HTML பேஜ்லயும் போய் இதை ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் போயிட்டு இந்த ஸ்டைலை நான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், இந்த லொகேஷன்லயே போயிட்டு இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன, இந்த இடத்துல போயிட்டு style.css. எல்லாத்துக்கும் இந்த பேர் தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா CSS தான் முடியணும். இது இந்த HTML தான் முடியணும். ஃபைலோட நேம் என்ன வேணா இருந்துக்கலாம். நான் இந்த இடத்துல style.css வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அங்க கொடுத்த மாதிரி H1 செலக்ட் பண்ணிட்டு என்ன கலர் கொடுக்கலாம், கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ப்ளூ கொடுத்துட்டு அந்த கலர் இதை ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஏன்னா இங்க ஒரு ஸ்டைல் இருக்கே அதனாலயா அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து அந்த ஃபைலையும் இந்த இடத்துல லிங்க் பண்ணவே இல்லை. ரெண்டும் வேற வேற ஃபைல்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே டைரக்டா இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து இங்க லிங்க் பண்ணணும். அது எப்படி லிங்க் பண்ணலாம்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த ஸ்டைல் கீழே போயிட்டு அந்த லிங்க் பண்றேன். லிங்க்னு கொடுத்தீங்கனாலே சிஎஸ்எஸ் ஆப்ஷன் வரும். கவனிச்சுக்கோங்க, இது எல்லாமே HTML CSSல நம்ம பண்றது தான். ஆனா எல்லாமே விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் இது மாதிரி என்டர் பண்ணிப்போம். இது மறந்துடும், இதுல இருக்கிற இதெல்லாம் மறந்துடும். ஸோ லிங்க்னா இதான் சின்டெக்ஸ் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. லிங்க்னு ஒரு டேக் இருக்கு. REL அப்படின்னா ரிலேஷன்ஷிப். அதுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது இந்த ஃபைலோட ஒரு ஸ்டைல் ஷீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். href அப்படின்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அதோட ஃபைல் பாத், அந்த ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனை கொடுக்கணும். சேம் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்குன்னா நீங்க வெறுமனே style.css கொடுத்தாலே போதும். ஏன்னா எல்லாரும் ஒரே ஃபோல்டருக்குள்ள தான் இருக்காங்க. ஸ்லாஷ் கொடுத்தாலே உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆகும்னு பாருங்க, style.css. ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஒன்ஸ் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஹாய் ஹலோ அப்படின்றது ஒர்க் ஆகுங்களா? அப்ப நான் இன்டர்னலா கொடுத்துருக்கேனே அது ஒர்க் ஆகாதா? இன்டர்னலா கொடுத்ததும் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் இதை நான் மேல் லைன்ல போய் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த ஸ்டைலுக்கு மேல இருக்கிற லைன்ல எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். இப்போ என்ன ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு? அப்ப எது நியரஸ்டா இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். இப்போ நான் இன்லைன்லயே போயிட்டு இன்னொரு ஸ்டைல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போயிட்டு கலர் அப்படின்னு கொடுத்து நான் கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்லைன்ல இருக்கிற இந்த ஸ்டைல் அப்ளை ஆகுமா,
இன்டர்னலா இருக்கிற இந்த ஸ்டைல் அப்ளை ஆகுமா, எக்ஸ்டர்னலா இருக்கிறது அப்ளை ஆகுமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல் ப்ரையாரிட்டி எப்பயுமே இன்லைன் தான். அடுத்த ப்ரையாரிட்டி வந்து எது நியரஸ்டா இருக்கோ அதுக்கு தான் அப்ளை ஆகும். இப்போ இன்கேஸ் இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு எங்க வேணா கொடுத்து பாருங்க. இது மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எது அப்ளை ஆகுது, இந்த நீங்க கொடுத்துருக்கிற ப்ளூ கலர் தான் அப்ளை ஆகுது, இந்த ரெட் கலர் அப்ளை ஆகல. ஏன்னா எல்லா கடைசியா முடியும் போது என்ன இருக்கு, இந்த லிங்க் தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டைல் இதுக்கு அப்ளை ஆகும். அப்ளை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இந்த கலர் அப்ளை ஆயிடு. அதுக்கப்புறமா கடைசியா போகும்போது ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, மிச்சம் எது இருக்கோ அதுக்கு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், ஆக்சுவலா இந்த H1 டேக் இதுக்கு அப்ளை ஆனாலும் கடைசியா போகும்போது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் அதுக்கு ஓவர் ரைட் ஆகும். அதாவது லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அது மேல போயிட்டு அது அப்டே ரீஅசைன் ஆயிடும். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ்ல என்னென்ன டைப்லலாம் சிஎஸ்எஸ் கொடுக்கலாம், இன்லைன் கொடுக்கலாம், இன்டர்னல் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல். இந்த 3 டைப்ஸ்ல நீங்க சிஎஸ்எஸ் நம்ம HTML பேஜுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி இது வரைக்கும் பாருங்க. இதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணி இதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சிஎஸ்எஸ் என்ன டைப்ல கொடுக்கலாம் அப்படின்றது, எதுக்கு ஹை ப்ரையாரிட்டி அப்படின்றதுலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.